ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஷின் தமிழ் அண்ட் மேக்ஸில் தான் வரும். தமிழில் நம்ம மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம வீரா அகாடமியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் 50 கொஷின் பார்த்தோம். இப்போ 50 கொஷின் பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எது? மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஷின், அறம் எனப்படுவது யாதெனக் கேட்பின் மறவாது இது கேள். மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மணிமேகலை. 53rd கொஷின், குறுந்தொகை நூலின் பாவகை யாது? அகவற்பா. நெக்ஸ்ட் கொஷின், துடியன் நாயினன் தோல் செருக்கு ஆர்த்த பேர் அடியன் அலசெறிந்தன்ன நிறுத்தினான். குகன். நெக்ஸ்ட் கொஷின், 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஏலாதி. 14 மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னா 8 தொகையும் 10 பாட்டும் தான். 8 தொகையில் வர்றது தான் இந்த நற்றிணை. 10 பாட்டில் வர்றது தான் குறிஞ்சிப்பாட்டு. நெக்ஸ்ட் கொஷின், பெருமுத்தையார்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது? நாலடியார். நாலடியார் எழுதியவர்கள் சமண முனிவர்கள். நெக்ஸ்ட் கொஷின், கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஷ் ஆகும். நல்லொழுக்கங்கள். நெக்ஸ்ட் கொஷின், பொருட்பாலின் இயல்கள் அரசியல், அங்கவியல், ஒளிப்பியல். அதே அறத்துப்பாலின் இயல்கள் பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். இன்பத்துப்பாலின் இயல்கள் களவியல், கற்பியல். நெக்ஸ்ட் கொஷின், வியைப்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக. மூங்கில் போன்ற தோல். நெக்ஸ்ட் கொஷின், பிறவினை சொற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். மற்றவங்களுக்கு கற்பித்தாங்க, அதனால் இது பிறவினை. அதே எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றாங்கன்னா அவங்க கற்றாங்க, அதனால் அது தன்வினை. அதுவே எழிலரசியால் சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது, இது மாதிரி பட்டது அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா செயப்பாட்டு வினை. அதே எழிலரசி சிலப்பதிகாரம் கல்லால் அப்படின்னா அது எதிர்வினை. நெக்ஸ்ட் கொஷின், தாய்மை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடு. அயற்கூற்று வாக்கியம். இதில் ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார் அப்படின்னு வேற யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அதனால அயற்கூற்று வாக்கியம். நெக்ஸ்ட் கொஷின், பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். இந்த மாதிரி பி வி இது மாதிரிலாம் வந்துச்சுனாவே அது பிறவினை வாக்கியம். நெக்ஸ்ட் கொஷின், அவன் சித்திரையான். சித்திரைன்றது ஒரு காலப்பெயர், அதனால காலப்பெயர். நெக்ஸ்ட் கொஷின், வேற்றுமை உருவை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. இதில் இங்கே மாணவர்களை அப்படின்ற வேற்றுமை உருவு, இரண்டாம் வேற்றுமை உருவு, அதை இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால் இதுதான். மற்றதும் கீழே இருக்குது. மாணவர்களை உட்கார வட்டமாக செய்க, இதெல்லாம் சென்டென்ஸ் சரியாக ஃபார்ம் ஆகலை, இதுதான் சரியாக சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு, அதனால் அதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொஷின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நேற்று மாலை மலையில் மீது மழை பெய்தது. நெக்ஸ்ட் கொஷின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. இதெல்லாம் காக்கா, கீ கோகோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியல, அது மாதிரி எழுதிக்கணும். இதுக்கு 3rd ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. வலிமை திண்மை, இதுதான் கரெக்டு. இது நான் தன்னை குறிப்பது அப்படின்னு பண்ணுறாங்க. இங்கே 3 சொல்லினா போட்டாங்க, அது வரக்கூடாது, 2 சொல்லினா வரணும். இங்கே 2 சொல்லினா போட்டிருக்காங்க, ஆனால் அங்கே 2 சொல்லினான்னு வரக்கூடாது, 3 சொல்லினா வரணும். அப்போனா தான் பார்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஷின், சரியான இணையை தேர்ந்தெடு. மறை இந்த மறை வந்துச்சுன்னா மான், இந்த மறை வந்துச்சுன்னா வேதம். நெக்ஸ்ட் கொஷின், ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளிநகல். இந்தளினா லைட், இந்தளினா சவுண்டு.
லைட்டுக்கு வர டி தான் நம்ம போடணும். நெக்ஸ்ட் கொஷின். மா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருள். பெரிய. மான்றதுக்கு பெரியன்னு அர்த்தம் இருக்குது. விலங்கு, திருமகள், மேன்மை, அது மாதிரி நிறைய மீனிங் இருக்குது. அதெல்லாம் வந்து 10th புக்கில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகற்காய் எப்படி பிரித்து எழுதலாம்? பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். இதே மாதிரி அக்ரிணையை எப்படி பிரித்து எழுதலாம்னா அல் ப்ளஸ் திணை அப்படி பிரிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின். பைநினம் பிரித்தெழுதுக. பசுமை ப்ளஸ் நினம். நெக்ஸ்ட் கொஷின். திருத்தொண்ட புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். சேக்கிழார் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் கொஷின். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் ஐங்குறுநூறு. அதே 4 to 8னா குறநானூறு. கலித்தொகை 11 to 80. புறநானூறு 4 to 40 அடிகள். நெக்ஸ்ட் கொஷின். தவறான இணை எது? மணத்தக்காளி வாய்ப்புண். கரெக்டு. முசுமுசுக்கை வேர் இருமல். கரெக்டு. அகத்திக்கீரை கண்ணோய் அப்படின்றது தான் தப்பு. வேப்பங்கொழுது மார்புச்சளி. நெக்ஸ்ட் கொஷின். பொருந்தாத இணையை எது? மேற்கு மலையில் இருந்து வந்தவை சந்தனம், ஆரம். கிழக்கு கடலில் விளைந்தவை பவளம். தென்கடலில் இருந்து கிடைத்தவை முத்து. வடமலையில் இருந்து வந்தது கரிமிளகு அப்படின்றது மட்டும் தப்பு. மேற்கு மலையிலிருந்து வந்தது சந்தனம், ஆரம். கிழக்கு மலையில் விளைந்தவை பவளம். தென்கடலில் இருந்து கிடைத்தவை முத்து. நெக்ஸ்ட் கொஷின். அகர வரிசைப்படுத்துக. இது உங்களுக்கு தெரியும்ல, மாமா, மீமி, மூமு, அது மாதிரி தான். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? ராணி மங்கம்மாள். வேலு நாச்சியாரும் இது பண்ணியிருப்பாங்க, வேலூர் புரட்சி காரணமாக வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து தென்னாட்டை தன்னந்தனியாக ஆண்ட பெண்ணரசி கிடையாது, ராணி மங்கம்மாள் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் ஆட்டையாம்பட்டி. நெக்ஸ்ட் கொஷின். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஷின். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு 2005. தமிழ் பீடம் என்ற இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு 2005. நெக்ஸ்ட் கொஷின். தமிழில் சதுரகராதி என்னும் அகரமுதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். இந்த சதுரகராதி தான் தமிழோடைய ஃபஸ்ட்டு சதுரகராதி. நெக்ஸ்ட் கொஷின். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம். நெக்ஸ்ட் கொஷின். பரிதிமாற் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. அவருடைய இந்த பேரை தான் தூய தமிழில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிதிமாற் கலைஞர்னு பேர் மாற்றி வச்சுப்பார். நெக்ஸ்ட் கொஷின். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? மார்க்ஸ் முல்லர். நெக்ஸ்ட் கொஷின். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் எமினோ. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது அப்படின்னு சொன்னது எமினோ. நெக்ஸ்ட் கொஷின். விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டி. நெக்ஸ்ட் கொஷின். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன். நெக்ஸ்ட் கொஷின். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. இவர் தான் வாடிவாசல், சுதந்திர தாகம், அது மாதிரி நூட்கள்லாம் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் கொஷின். வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? நா. பிச்சமூர்த்தி. நெக்ஸ்ட் கொஷின்.
ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படிதான் என்று கூறியவர் யார்? ஈரோடு தமிழம்மன். குழந்தைனாவே நம்ம அவங்க மேலே ஒரு அன்பு வைப்போம்ல, அதுமாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகள் ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட் கொஷின். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன். முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி. நாமக்கல் கவிஞருடைய பேர் காந்திய கவிஞர். அதுக்கப்புறம் ராமலிங்க அதெல்லாம் ராமலிங்கனார். பாரதிதாசன் புரட்சி கவி. பாவேந்தர் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் கொஷின். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு. இந்த பாடலை எழுதியவர் பாரதிதாசன். இது இந்த 2024 குரூப் 4 கொஷின் இது. நெக்ஸ்ட் கொஷின். இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். நெக்ஸ்ட் கொஷின். வாகீசர், அப்பர், தருமசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். வாகீசர், அப்பர், தருமசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். இந்த திருநாவுக்கரசர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் இவங்க 4 பேரும் தான் சைவ சமய குருவர்கள். 4 சைவ சமய குருவர்கள் இவங்க 4 பேரும் தான். நெக்ஸ்ட் கொஷின். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? மருதகாசி. ஏர் உழுது பயிர் பண்ணுறவங்களே மருத நில மக்கள் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை, மருதகாசி. நெக்ஸ்ட் கொஷின். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சென்னிகுளம் அண்ணாமலையார். நெக்ஸ்ட் கொஷின். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் 599. நெக்ஸ்ட் கொஷின். நாயின் வாயினீர் தன்னை நீரெனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமோ இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி. நெக்ஸ்ட் கொஷின். அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் புறநானூறு.